மீண்டும் மாசுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் அம்மாச்சியோட தோட்டம். வாங்க பார்க்கலாம். போகிற வழியிலேயே ஒரு 3 முருங்கை மரம் இருக்குது. ஃப்ரீயாக முருங்கைக்காய் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தோட்டத்துக்கு போக போகிறோம். வந்தாச்சு. இதுதான் கம்பு. நடுவில் இருக்கிறது வந்து ஒரு தென்னை அரிசி போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாவே கம்பு செடி. அப்படியே டர்ன் பண்ணா கத்திரிக்காய் செடி. கம்புக்கிறது பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இங்க வந்தாலே நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். இது வந்து வயல்லாம் கிடையாது, வீடு இருக்க இடம் தான். ஆனால் தோட்டம் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் 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 வேணுமோ சொல்லுங்க. உள்ள நிறைய பிஞ்செல்லாம் இருக்கு, ஆனால் நம்ம வீடியோ எடுக்கலாங்க. நாட்டு தக்காளி சூப்பராக இருக்கும். அப்படி இந்த கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்தேன். உள்ளெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா நிறைய தக்காளி நேற்றுக்கே பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்க தான் எங்க அம்மாச்சி. இது வந்து துவரை செடி. இது வந்து ஃபுல்லா புதினா. இது வந்து பரங்கி கொடி. புதினா இங்க பாருங்க, மறி கொழுந்து. செம வாசனையா இருந்துச்சு. இதுதான் ஸ்பைசியான மிளகா செடி. மிச்சதெல்லாம் கம்பும் தென்னை அரிசியும் தான். இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் விஷால். நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது மேலே ஒரு அக்கா பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நமக்கு ஹாய் சொன்னாங்க. இதுதான் உளுந்து செடி அப்படின்னு சொன்னாங்க அம்மாச்சி. அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் விஷால் எண்ணெய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வாங்கி அடிச்சிட்டு இருந்தேன். இதுல விளையாண்டதுல முகம்லாம் தண்ணி ஆயிடுச்சு. இந்த செடியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. போற வழியில அங்க இருக்க ஆன்டிக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டே போனோம். இப்போ நம்ம பார்க்கறது கொடிக்காப்பள்ளி மரம். இது கத்தாழை. செம்பருத்தி செடி. கனகாமரம் பூச்செடி. ஆலமரமும் கருவேப்பிலையும் இருக்கு. அப்புறம் சுண்டைக்காய் செடி. பப்பாளி கன்று. மல்லிகைப்பூ. நான் பறிக்க சொல்லிட்டாங்க, நான் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். சன்செட் ஆயிடுச்சு. எலும்பிச்சை மரம் நெல்லிக்காய் மரம். கருவேப்பிலை செடி தான் அதிகமாக இருந்துச்சு.
அப்படியே என் ஷூ கொஞ்சம் பாருங்கள், சேரும் சகதியாக இருந்துச்சு. மாமரம் காயெல்லாம் அந்தளவுக்கு தரல. கத்திரிக்காய் பூலாம் பறிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ஷாப் இருந்தது. நான் கொஞ்சோண்டு ட்ரௌசர்ஸ், பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டேன். ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.